நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 6 சீசன்ஸ்ல 5 தடவை ஆர்சிபி பிளே ஆஃப்ல போயிருக்காங்க. ஆனா அவங்க வந்து டாப் 2ல லீகை ஃபினிஷ் பண்ணி 9 வருஷம் ஆகுது. இந்த தடவையும் போயிருக்காங்க. இன்னைக்கு ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்எச் மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆர்சிபி வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இந்த தடவை வந்து சான்சஸ் பிரைட்டாக இருந்தது. ஆனால் இந்த வாரில் 1 வீக் போஸ்ட்போன் ஆனதில் ஹேசல்வுட் போயிட்டாரு. இல்லை, ஹேசல்வுட் வருவாருன்னு சொல்கிறாங்க. போயிட்டாரு. ஸோ அவர் வந்தார்னா ஓகே, வரலனாக்க வீக் சைடு தான். கண்டிப்பாக வீக். இன்னொன்று சார், ஆர்சிபி பீக் பெர்ஃபார்மன்ஸில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கேப் ஆயிடுச்சு. அந்த கேப் வந்து அந்த ஃபார்மில் வந்து இல்லை, அதுக்கப்புறம் மேட்ச் விளையாடல அவங்க. அதான் சொல்கிறேன். நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். அதான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். இவ்வளோ நாள் கேப் விழுந்தது வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் கை வைக்குமா அப்படின்னு கேட்க தெரியல. அது பார்க்கணும். அது ஏன்னாக்கா வைக்கக்கூடாது. பிகாஸ் இன்ஜுரிலாம் ரெக்கவர் ஆகிருப்பாங்க. நல்ல ரெஸ்ட்டு 20 எல்லாரோடையும் இவங்களுக்கு தான் ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனால் வந்து நல்லா விளாடலாம். பட் இந்த ஹேசல்வுட் வந்து அவங்களுக்கு மனசு அளவில் பாதிக்கும் அவங்கள. அதுதான். அது யாரும் அந்த இப்போ பட்லர் ஜிடிக்கு வரும் கண்டிப்பாக. பட்லர் போயிட்டானாக்கா இப்போ அடுத்த மேட்ச் கூட இருக்கானோ இல்லை, சென்னை மேட்ச் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு தெரியல. பட் அந்த ஃபீலிங் இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா இத்தனை நாள் இருந்து நம்பர் 3 வந்து அடிச்சு கொடுத்துருக்கானாக்க அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஆர்சிபிலையும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. ஹேசல்வுட் கையில் பால் கொடுத்தாலும் அதுவே வேறு தனி ஸ்டைல் அது. ஏன்னா ஆர்சிபியோட கோச் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இதை பாசிட்டிவாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இன்ஜுரியான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து திரும்ப ஃபிட் ஆகிட்டாங்க, திரும்ப அதுதான் நான் இப்போ சொன்னேன். அந்த டைம் கிடச்சதுல ஃபிட் ஆகிட்டாங்க. ஆனால் ஹேசல்வுட் அண்ட் சால்ட் 2 பேரும் கீ பிளேயர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அவங்களுக்கு. தே கேன் டர்ன் த மேட்ச். ஆர்சிபி பவுலிங் யூனிட்லேருந்தே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹேசல்வுட் வந்து லீட் பண்ணி கொண்டு போனார் மொத்த ஓவரால் பவுலிங் யூனிட்டை. ஹேசல்வுட் இல்லை, இப்போ புவனேஸ்வர் குமார் லீட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து கம்பெனி கொடுக்குற அந்த செகண்ட் ஓவர் பவுலர், செகண்ட் ஃபீல்டில் வாசிக்க போகிறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எஸ்தயாலா இங்கிடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், டிராப் பண்ணிட்டு நுவான் துஷாராவை வந்து கொண்டு வந்துடலாம். ஏன்னா இங்கிடியா இருந்தாலும் பிளே ஆஃப்க்கு இருக்க மாட்டாரு. ஸோ நீங்கள் நுவான் துஷாராவை வச்சே போயிடலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. துஷாரா இஸ் எ பெட்டர் பவுலர் தேன் லுங்கி. நான் எனக்கு எழுதி கொடுப்பேன். நான் ரத்தி மாதிரி எழுதி கொடுத்துருவேன். அதனால் கண்டிப்பாக வந்து அவர் வந்து பெட்டர் பவுலர். ஸ்ட்ரைட்டாகவே எடுக்கலாம். லுங்கி வந்து நிறைய மேட்ச் சொதப்பியிருக்காரு. சிஎஸ்கேக்கு அவர் பண்ண அநியாயம் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ மொட்டமாக போட்டிருக்காரு அவர். அதனால் வந்து லுங்கியை நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன் ஒரு பவுலராக. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாகவே யாஷ் தயால், புவனேஷ்குமார் அண்டு துஷாரா, இந்த 3 பேரை வச்சுட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பின்னர் வந்து பாண்டியா இருக்கார். இன்னொரு ஸ்பின்னர் ஷிவாஷ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அவர் வந்து எப்படி இப்போ இந்த 20 நாளுக்கு அப்புறம் எப்படி போடுறான்னு தெரியல. அது புவனேஸ்வர் குமார் சொல்கிறாரு, ஹேசல்வுட் ஆடிட்டு இருந்த போது நான், ஹேசல்வுட், எஸ் தயால் 3 பேர் வந்து வெரி குட் பேஸ் வந்து லீட் பண்ணோம். 3 பேராலையுமே எந்த பேஸில் வேணாலும் பவுலிங் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹேசல்வுட் இல்லை. இப்போ நுவான் துஷாரா வந்தா ஹேசல்வுட் விட்டு போன வேலையை வந்து கம்ப்ளீட்டா ஈக்குவல் ஆகாது. பட் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம், அவ்வளோதான். ஹேசல்வுட் மாதிரி ஈக்குவல் ஆகாது. ஏன்னா ஹேசல்வுட் வந்து த பெஸ்ட் ஆஸ்திரேலியன் பவுலர், பெட்டர் தேன் ஸ்டார்க் அண்ட் பெட்டர் தேன் கமின்ஸ். ஓகே, T20 பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் தான் பெஸ்ட் அங்கே. ஓகே. இன்னொன்று சார், ஆர்சிபி பவுலிங் யூனிட்டை பாராட்டுறதுக்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட் எக்கானமிக்கலாக வந்து டெத் ஓவரில் போட்டது ஆர்சிபி. மொத்தமே வந்து 10.29 6 அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ எக்கானமிக்கலாக டெத் ஓவர்ஸில் போட்டிருக்காங்க. எம்ஐக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்காங்க. கரெக்ட். எம்ஐ bowling ஸ்ட்ராங்கஸ்ட்டு, நம்பர் 2 வந்து ஆர்சிபி. அது ஒத்துக்க வேண்டிதான். அதில் எனக்கு வந்து ஆர்சிபி மேலே ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன வருத்தம்னாக்க, செம்ம பேட்டிங் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பேட்டிங் ஆர்டர் மட்டும் தப்பு பண்ணுறாங்க. அதுதான் நான் எப்போவுமே சொல்லிட்டுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் வந்து சால்ட்டுக்கு பதிலாக பீத்தல் ஒருத்தர் விளாட்றான். ஸோ அவரும் கோலியும் விளையாட போகிறார். நம்பர் 3 படிக்கல் ரெடியாகி வந்துட்டார் இன்ஜுரியிலேருந்து வச்சுக்கோங்க. வந்துச்சுன்னா அவர் வந்துட்டாருன்னா சாலிட் ஆகிடும். நம்பர் 4 வந்து பட்டிடார் வர்றாரு. நம்பர் 5 வந்து ஜிட்டேஸ்வரர். இவங்க 2 பேர் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. ஏன்னா உள்ளே வந்து 2 சாலிட் பேட்ஸ்மேன் இருக்காங்க, டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட். இதில் ஒருத்தன் வந்து ஃபினிஷராக இருந்தால் போதும், ஒருத்தன் வந்து முன்னாடி வரலாம், பட்டிடார் பிளேஸில் வரலாம், அப்படியே பட்டிடார் இறக்கி விடலாம் கீழே. அது பண்ணாங்கனாக்க நல்ல ஆக்சலரேஷன் இருக்கும். ஏன்னா டிம் டேவிடுக்கும் 4 ஓவர் தான் கிடைக்குது, ரொமாரியோ ஷெப்பர்டுக்கும் 3-4 ஓவர் தான் கிடைக்குது. தட் மீன்ஸ் தே ஆர் வேஸ்டட். அண்டு 12வது ஓவரில் வந்து பட்டிடாரும் வர்றாரு, ஜிட்டேஷும் வர்றாரு. 12லேருந்து 8 ஓவர் அவங்க
என்ஜாய் பண்ணுறாங்க, ம் விச் தே டோன்ட் டிசர்வ் கம்பேர்ட் டு அதர் பேட்ஸ்மேன். ஓகே. ஸோ அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது. படிக்கலுக்கு பதிலாக மயங்க் அகர்வால் கொண்டு வந்திருக்காங்க. படிக்கல் விட்டு போன இடத்த வந்து மயங்க் அகர்வாலால பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. படிக்கல் வந்து இந்த 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 ஒரு 2 வீக்ஸ் கிடச்சதில் ரெக்கவர் ஆகி வந்தாருனாக்க இட்ஸ் குட் ஃபார் ஆர்சிபி. அந்த ஃபில் சால்ட் போனதுக்கு ஈக்குவல் பண்ணுவார் அவர். ஏன்னா அவரை மாதிரியே அதிரடி பேட்ஸ்மேன் அவர். ஸோ அதுக்கு ஈக்குவலாக பண்ணிவிடுவார் அவர். அப்போ என்ன பண்ணலாம், படிக்கலே நீங்கள் ஓப்பன் அனுப்பலாம் இன்ஸ்டெட் ஆஃப் பீத்தல். ஓகே. அப்போ இந்த பீத்தலை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த டீம் ஷெப்பர்ட்னு ஒரு ஆளை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே. மயங்க் அகர்வாலோட கோச் ஆர்எக்ஸ் முரளிதரன் அப்படின்றவர் சொல்றாரு, மயங்க் அகர்வால் வந்து திரும்ப வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாரு, அன்ஆர்த்தோடாக்ஸ் ஷாட்ஸ்லாம் வந்து அடிக்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, நல்லா ஆடுறாரு, அவரால் வந்து இப்போ ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு உண்டான எபிலிட்டி வந்து அவர் வளர்த்துக்கிட்டாரு, என்னென்னமோ சொல்லியிருந்தாரு, விபாசனா மெடிடேஷன்லாம் ரொம்ப கற்றுக்கிட்டு வந்திருக்காரு, ஸோ வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டான பெர்ஃபார்மராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லா கோச்சும் அவர் ஸ்டூடெண்ட்டை பற்றி அப்படி தான் சொல்லுவாங்க. என் ஸ்டூடெண்ட் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டான், இது பண்ணிட்டான், எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மயங்க் அகர்வால்லாம் ஃபினிஷ்டு. அதனால தான் அவர் வந்து ரேஸ்லேயே இல்லை, ஈவெண்ட் அன்சோல்டு. அதனால் வந்து இதெல்லாம் போய் இல்லை, அதான் சார் புரியல. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரான்ச்சைஸோட கேப்டனாக இருந்தார், அது இருக்கலாம். ஆனால் வந்து டக்குன்னு வெளியே போய் அன்சோல்டு ஆகிட்டாரு. இல்லை, அப்படி தான் ஆகும். ஏன்னா பிகாஸ் நேச்சுரல் டேலண்ட் கிடையாது, இவங்கெல்லாம் இம்ப்ரோவைஸ்டு பிளேயர்ஸ். நேச்சுரல் டேலண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து சஸ்டெயின் ஆக முடியும். இப்போ பூரான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நிக்கலஸ் பூரான் ஆர் மார்ஸ், இவங்க வந்து எவ்வளோ வருஷம்னா இன்ஜுரி ஆனால் கூட திரும்பி வந்து விளையாண்டே இருப்பாங்க. அதுமாதிரி நேச்சுரல் டேலண்ட். சில பேர் வந்து அப்படியே மேட், ஆர்டிஃபிஷியலி மேட். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபார்மில் இருக்கும்போது இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபேட் ஆகிடுவாங்க போயிடுச்சுனாக்க. ஓகே. அப்படி அந்த எக்ஸாம்பிள் வேணால் சிஎஸ்கேல ஒரு 9 பேர் இருக்காங்க அது சொல்லலாம். ஓகே. எல்லாம் வந்து வித்தவுட் நேச்சுரல் டேலண்ட், ஆர்டிஃபிஷியலி தேவர் மேட் அ பிக் பிளேயர். அந்த மாதிரி ஆர்சிபியில் விராட் கோலியை விட்டுட்டு பேச முடியாது. விராட் கோலியை சுற்றி தான் ஆர்சிபியே வந்து இந்த சீசன்லேயும் கட்டமைக்கப்பட்டிருக்கோ அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. விராட் கோலியை பற்றி ஒன்று சொல்லணும், அவர் எப்படி விளையாட போகிறாருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வரார். இந்த கேப்பில் அவர் மைண்டு செட் எப்படி இருக்கும்னு தெரியல. அவர் வந்து இது ரிட்டையர்மெண்ட்டில் வந்து சோராக இருக்காரா, அதாவது அஃபெக்ட் ஆகிருக்காரா, இல்லை எப்படி ஜாலியாக விளையாடுறாரான்னு தெரியல. அது ஒன்று பார்க்கணும். நான் ஈகர்லி வெயிட்டிங். ஓகே. ஏன்னா அவர் ஆங்கர் பண்ணாருன்னா அவர் சுற்றி வர பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அதிரடியாக ஆடுறாங்க. இந்த சீசன் வந்து அப்படிதான் அவங்களுடைய டீமே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸ்க்கு. நான் அகெயின் இதுதான் சொல்லுவேன், விராட் கோலி வந்து அடிக்காமல் ஆங்கர் பண்ணிட்டாக்க 1-2 அடிக்கணும். அதுக்கு பிளேயர்ஸ் இருக்கணும். இல்லாமல் நீ பட்டிடாரியும் ஜிட்டேஷையும் கொண்டு விட்டேனாக்க போச்சு. அங்கே தான் நான் மிஸ்டேக். விராட் கோலி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தென் படிக்கல் எடுத்து நீங்கள் வந்து டீம் டேவிட் அனுப்பணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த விராட் ஆங்கர் போடுவார், இவங்க வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதான் மிடில் ஆர்டரில் வந்து ஆர்சிபி ரொம்ப ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுறது. இல்லை, இது காரணம் இதுதான். பிளேயர்ஸ் இருந்தால் கூட அனுப்பல அவங்கள. பேட்டிங் ஆர்டர் தான் தப்பு. ஓகே. அதான் கேப்டன்சி மிஸ்டேக். இன்னொன்று சார், படித்தாரோட ஃபார்மும் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, T20ல் நீங்கள் அந்த மிடில் ஓவரில் டிம் டேவிட் மாதிரி ஒரு பிளேயர், அதுவும் ரொமாரியோ 2 பேர் இருக்கும்போது நீங்கள் எப்படி வேறு ஏதாவது நினைக்கலாம். ஈவன் நான் கோலியை கூட அனுப்ப மாட்டேன். டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ இருக்கும்போது கோலி கூட நான் அனுப்ப மாட்டேன். ஏன்னா கோலி வந்து இஸ் நாட் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் தீஸ் டூ. அவரும் வந்து ஸ்லோவாக விளையாடுற ஆள், ஏன்னா ஏரில் ரொம்ப அடிக்க மாட்டார். அதனால் டெஃபினட்டாக வந்து இவங்க 2 பேர் T20 பிளேயர்ஸ். ஓகே. இவங்க தான் அனுப்பிச்சாங்க. SRH எலிமினேட்டட், ஒரு ப்ரைடுக்காக ஆடுறாங்க. நேற்று LSG ஜெயித்த மாதிரி இன்னைக்கு வந்து SRH ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் ஆடுவாங்க. என்ன ஆக போகுது, லாஸ்ட் 2-3 மேட்சஸாக வந்து எலிமினேட் ஆன டீம் வந்து குவாலிஃபை ஆன டீமை தோக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம். பட் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன்னாக்க, SRHோட டவுன்ஃபால் வந்து போலிங். ஏன்னா பேட்டிங்கில் வந்து அவங்க சாலிட் பேட்டிங் வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு அப்போ கணக்கு போட்டாங்க 7 பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. அன்கித் சர்மா சேர்த்தா 7 பேட்ஸ்மேன் ஆச்சு. அதனால் டெஃபினட்டாக அவங்க வந்து சுப்பீரியர் பேட்டிங். அந்த 7ல் 4 பேர் அடிச்சா கூட போதும், உங்களுக்கு வந்துடும், டோட்டல் வந்துடும். பட் போலிங் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு போலிங் கிடையாது. ஸோ அந்த போலிங்கில் வந்து ஆர்சிபி கிட்ட அடி வாங்குவாங்க, நிச்சயமாக அடி வாங்குவாங்க. ஓகே. அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஹர்ஷல் பட்டேல் போன மேட்ச்லாம் போட்ட போலிங்கை பார்த்தாக்க ஹோப்பே இல்லை.
எஸ்ஆர்ஹெச் மேலே. ஓகே. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் டிராவிஸ் ஹெட் வந்து ஆடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோவிட்லேருந்து வந்தாலுமே மீண்டு வந்துட்டாரு, ஃபிட் ஆகிட்டாரு, ஸோ அவர் ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கும் இந்த சீசன் வந்து ஃபர்கட்டபிள் சீசனாக தான் இருந்திருக்கு. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் வளர மாட்டார்னு தெரியும். ஏன்னாக்கா கோவிட்லேருந்து வெளியே வரும்போது ஸ்டாமினா கம்மியாக இருக்கும். ஈவன் நீங்கள் ஃபிட்டாக ஃபீவர் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு இருந்தால் கூட ஸ்டாமினா டவுன் ஆகிருக்கும். அண்ட் இவர் ஏற்கனவே வந்து இம்பேக்ட் பிளேயராக இருக்கிற ஆள், ஃபீல்டிங்லாம் வரமாட்டார் இவர். ஸோ ரொம்ப கஷ்டப்படுவார், ரன் ஓடுறதுக்கு கஷ்டப்படுவார். அதனால் அண்ட் ஃபார்ம் வேறு இல்லை. ஸோ ஐ திங்க் ஒதுங்கிப்பார்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஓகே. அதனால் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, பிகாஸ் தே ஆர் நாட் இன் த ரேஸ். எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினாங்க. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக அந்த மொமெண்டம் வந்து கொண்டு போவாங்களா? இல்லை, பேட்டிங் தான். பேட்டிங் வந்து அபிஷேக் சர்மா ஒரு அதிரடி ஆட்டம் ஆட போகிறார், அது தெரியும். அது முதல்ல கேட்ச் பிடிச்சி இது பண்ணிட்டாங்கனாக்கா டீம் காலி. கிளாசன் 2 பேர் தான், இந்த கிளாசன் அண்ட் அபிஷேக் சர்மா 2 பேரை வச்சு தான் அவங்க ரொட்டேட் பண்ணுறாங்க. ஓகே. பிச் ரிப்போர்ட். எக்கனா ஸ்டேடியம் வந்து பெரிய கிரவுண்டு, அங்கே வந்து 167 அப்படின்றது தான் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோராக இருக்குது. 180 to 190 அடித்தா வின் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் வந்து எவ்வளோ செட் பண்ணலாம்? ஹைதராபாத் வந்து அவங்க ஃபார்ம் அந்த பேட்ஸ்மேன் வந்து கிளிக் ஆச்சுனாக்கா 200 போயிடுவாங்க நிச்சயமாக. ஓகே, தட் வில் பி வின்னிங் டோட்டல். பட் அந்த 200 விடாமல் இவங்க வந்து போலிங் போடணும் ஆர்சிபி. பட் அவங்களுக்கு வந்து டிராவிஸ் ஹெட் வளர மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அபிஷேக் அண்ட் கிளாசன், இஷான் கூட நாட் இன் ஃபார்ம். இஷான் கிஷன் இஸ் நாட் இன் ஃபார்ம், அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் திருப்பி அபிஷேக் அண்ட் கிளாசன் தான். இவங்க 2 பேரையும் விக்கெட் எடுத்து போட்டாக்க எஸ்ஆர்ஹெச் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 160 டோட்டல் வரும், அவ்வளோதான். பட் எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 200 போய்டும். இந்த சீசனில் மற்ற டீம் பண்ண தப்பு மாதிரியே வந்து எஸ்ஆர்ஹெச் ஒரு தப்பு பண்ணாங்க. கிளாசனுக்கு வந்து அதிகமாக பால்ஸ் கொடுக்காம இருந்தது, முன்னாடி அனுப்பாமல். அதுதான் எனக்கு புரியல. எனக்கு வந்து இது வந்து இந்த ஃபினிஷர், அப்புறம் 12வது ஓவர் வரணும், 18வது வரணும், இந்த மாதிரிலாம் ஒரு இது வச்சுருக்காங்க. பைத்தியக்காரத்தனா இது. குட் பிளேயர் மஸ்ட் பிளே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ், அதுதான் தியரி. சார் இன்னொன்று சார், ரீசெண்டாக வந்து சஷாங்க் சிங் வந்து ஒரு மேட்ச் ஆடினாரு, 12வது ஓவரே வந்து மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அவ்வளோதான், அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் இது ஃபினிஷிங்கே வேணாம். குட் டெக்னிக்கில் இருக்கிற பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்தே விளையாடக்கூடிய திறமை இருக்கும். அவர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட் கேரக்டர் இருக்கும். கிரிக்கெட் கேரக்டர்னால் ஷார்ட் செலெக்ஷன், அப்போ இந்த அன்னெசரி ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடிக்காமல் ஒரு மாதிரி பில்டப் த இன்னிங்ஸ் அண்ட் ஸ்கோரை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டைமை கொண்டு போகிறது. பார்ட்னர்ஸ் எவ்வளோ விக்கெட் வந்திருக்கு இதெல்லாம் பார்த்து விளையாடுறது தான் கேரக்டர் ஆஃப் த கேம்னு அர்த்தம். இதெல்லாம் விளையாடுறது நல்ல பிளேயர்ஸ் விளையாடுவாங்க கண்டிப்பாக. இதுதான் என்னமோ தியரி மாதிரி ஒரு வச்சுட்டு ஃபினிஷர்னு ஒரு பேரை கொடுத்துட்டு, அப்புறம் சில பேர் இப்போ ஹெட்மேயரில் வந்து 15வது ஒரு முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு ஒரு கோடு, லக்ஷ்மண் ரேகா மாதிரி கோடு கிழிச்சிடுறாங்க, அவன் வரக்கூடாது அப்படின்னு. பைத்தியக்காரத்தனம் அது. ஓவராலாக இன்னைக்கு மேட்ச் ஆர்சிபி superior side and RCB will go all out to win the match with a big margin. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து 1 and 2ல போக முடியும். அதனால் அது ரொம்ப ரொம்ப அவங்க ஆர்சிபி சீரியஸாக விளையாடுவாங்க. எஸ்ஆர்ஹெச் சீரியஸாக விளையாட மாட்டாங்க, ஜாலியாக தான் விளையாடுவாங்க. டிராவிஸ் ஹெட்லாம் உள்ளே வரமாட்டார் இந்த மேட்ச். ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம்.